என்னம்மா? அத்த, டிஃபன் ரொட்டி பண்ணிடலாம்ல? சூப்பர். ஆனா உருளைக்கிழங்கு வேண்டாம், கொஞ்சம் தால் பண்ணிடு. சரி. காரமா. சரிங்க அத்த. போ, அவளுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணு. போ. குட் மார்னிங் எவ்ரிபடி. குட் மார்னிங் ஆண்டி. வெரி குட் மார்னிங். ஏதாவது வேணுமா? இல்ல ஆண்டி, உங்ககிட்ட ஒன்னு கேட்கலான்னு வந்தேன். சொல்லுமா. ஆண்டி, ரூம்லயே இருந்து எனக்கு ரொம்ப போர் அடிக்குது. இன்னைக்கு நான் பிரேக்ஃபாஸ்ட் பண்ணட்டா? என்ன பண்ணலாம்? சீதா, நீ என்ன டிஃபன் பண்ண போற? நான் ரொட்டி பண்ண போறேன். ரொட்டியா? அதெல்லாம் வேணாம். நான் ராம்க்கு பிடிச்ச வெஜ் பீஸா பண்ணலான்னு இருக்கேன். ராமுக்கு வெஜ் பீட்சா பிடிச்சிருந்தாலும் சீதாக்கு இது பண்ண தெரியாதே. எனக்கு தெரியுமே. அது ஒன்றும் கஷ்டமே இல்ல, ரொம்ப ஈஸி. ஆண்டி, நீங்க சொல்லுங்க, நான் செஞ்சிடுறேன். ஆசைப்பட்டேல்ல, நீயே போய் செஞ்சிடு. ஓகே ஆண்டி. வனிதா, ஆண்டி. உனக்கு ஏதாவது உதவி வேணும்னா சீதா கிட்ட கேளு. ஓகே ஆண்டி. என்ன சீதா, சரிதானே? சீதா, பீட்சா செய்யறதுக்கான பொருள் எல்லாம் கொஞ்சம் எங்க இருக்குன்னு வந்து காட்டேன். வாயேன், வா சீக்கிரம் வா. அத்தை, என்ன இதெல்லாம்? வனிதா பீட்சா செய்யறேன்னு சொன்னதும் சீதா முகத்தை பார்க்கணுமே. அடடா, அப்படியே பேயறிஞ்ச மாதிரி ஆயிட்டா. வனிதா ராமுக்கு பிடிச்ச பீட்சாவை செஞ்சு அசத்த போறா. சீதா அதை வேடிக்கை பார்க்க போறா. இனிமே வனிதா தான் சீதாவுக்கு பெரிய தலைவலி. மா, என்னம்மா புதுசா பீட்சாலாம்? ஏதாவது விசேஷமா? இல்ல யாராவது ட்ரை பண்ணாங்களா? அப்படியெல்லாம் இல்லப்பா. ராம், அது வந்து நான் தான் செஞ்சேன். எப்படி இருக்கு ராம்? நல்லா இருக்கு. மா, நான் ஃபாரின்ல படிச்சப்போ இதெல்லாம் விரும்பி சாப்பிட்டேன். வனிதா, இது ரொம்ப நல்லா இருக்குமா. எப்படி செஞ்ச? நீ எங்க சீதாவுக்கும் கொஞ்சம் சொல்லிக் கொடு. சரிங்க பாட்டி. சரி. ராம், இன்னொன்னு வச்சுக்கோ ராம். வேண்டாம் வனிதா, போதும். ஏன் ராம்? நல்லா இருக்குதுன்னு இப்பதானே சொன்ன, அப்புறம் ஏன் வேண்டாங்கிற? இல்ல வனிதா, வேண்டாம். இத டேஸ்டுக்கு வேணா சாப்பிடலாம், ஆனா வயிற்றுக்கு சாப்பிட முடியாது. கரெக்டா சொன்ன. அம்மா, நான் வழக்கமா சாப்பிடுற டிஃபன் எங்கம்மா? ராம், வனிதாவே பிரேக்ஃபாஸ்ட் செய்யறேன்னு சொன்னதுனால சீதா செஞ்சாலும் இல்லையே தெரியலையப்பா. நான் செஞ்சிருக்கேன் அத்தை. வழக்கமா செய்யற டிஃபனை நான் செஞ்சிருக்கேன்.